மைக்கை நீட்டி நம்ம ஏதோ யாருக்கு ஓட்டு போய் கேட்கறதுக்கு முன்னாடியே விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு. 100 வாக்குகள் வந்து ஒரு இடத்துக்கு என்னால் கொண்டு போக முடியுது, 68 வாக்குகள் எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிறாரு. 68 வாக்குகள் வந்து தாவேக்காக்கு போகிறதாக அவர் கூறுகிறார். தாவேக்கா என்ற கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வரப்போவது இல்லை. எல்லாம் தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால நாங்கள் ஒரு 10 பேர் அங்கேருந்து இங்கெல்லாம் கொண்டு வந்தோம். ஒரு செங்கோட்டையை நிறுத்த வைக்கிறோம், ஒரு செல்வத்தை நிற்க வைக்கிறோம் இங்கே சேப்பாக்கில். அது உங்களுக்கு பிடிக்கலையா? எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தினமும் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் 73 74 வயசு ஏஜில் போயிட்டு இருக்காங்க. வந்து விஜய் உடைய இதுவே எனக்கு கவலை இல்லை, எனக்கு மக்களை பற்றி தான் கவலை. இந்த கட்சிக்கு இதற்கு பிறகும் அவர்கள் இவ்வளவு பேர் வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்றால், படத்தில் வரும்ல, நான் 10 பேர் அடிச்சு டான் ஆனோம்லடா, நான் அடித்த 10 பேருமே டான். அந்த மாதிரி பல டான்களை வந்து இவங்க சாச்சிருவாங்க அப்படின்றது தான். வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்குங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்க? வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்கு, சில இடங்கள்ல 2-3 ஓட்டெல்லாம் இருக்கு. அது திமுக குடும்பத்தில் இருக்கிற வீடுகள்லையும் இதே நிலைமை இருக்கு. அதிமுக குடும்பத்தில் இருக்கிற ஓட்டுகள் கூட அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் விஜய்க்கு போடுவோம். அதிமுகல இருந்தாரு மோசமானவர், அல்லது திமுகல இருந்தாரு ஊழல் கட்சி, இன்னைக்கு காலையில தாவேக்காக்கு வந்துட்டாரு, நல்லவர் ஆயிட்டாரு, வேட்பாளர் ஆக்கிட்டோம். அதான் அது பாஜக மாதிரி ஒரு லாண்டரிங் மெஷின் மாதிரி. நிறைய அமைச்சர்கள் இப்போ சிட்டிங் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய எதிர்காலம் இப்போ தாவேக்கா வேட்பாளர்கள் கையில் இருக்கு. அடிக்கடி வந்து டெல்லிக்கு வேற அழைச்சி கொண்டு பிரச்சனை பண்றாங்க. ஜனநாயகத்தை வந்து லீக் ஆயிடுச்சு, ஜனநாயகத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. இவ்வளோ இன்னல்களுக்கு நடுவில் வந்து 234 கேண்டிடேட்டை போட்டு அதில் 233 கேண்டிடேட்டை வந்து விலை போகாமல் இருக்கிறாங்க இல்லையா? அதை விட பெரிய ஒரு விஷயம் ஒரு கட்சிக்கே கிடையாது. புசி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, அருண் ராஜோ இவங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. வட தமிழ்நாட்டில் வந்து டெஃபினட்டாக தாக்கம் இருக்குன்னு நான் காண்றேன். 2006 விஜயகாந்த் ஜெயிச்சார்ல, அவர் மட்டும் ஜெயிச்சார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகலாம். மார்னிங்லேருந்தே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ரன்னிங் இஷ்யூஸ் என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற டீலிமிட்டேஷன் வரைக்கும் இந்த எலெக்ஷனோட நிறைய இஷ்யூஸ் வந்து காலையிலேருந்தே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ காலையிலேருந்தே இன்சைட்ஃபுல்லான செஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது பண்ண போகிற செஷன் வந்து அதை விட இன்னும் ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்திருக்கிற கெஸ்ட் அந்த மாதிரி. அண்ட் நம்ம இந்த செஷனுக்கான தலைப்புமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. இந்த தேர்தல் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக, ஒரு பரபரப்பான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 3வது அணி அல்லது ஒரு 4வது அணினே வச்சுக்குவோமே. ஏன்னா ஏற்கனவே வந்து நாம் தமிழர் இருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இதுவரைக்கும் இல்லாத மாதிரியான ஒரு களம். ஏன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியான நாம் தமிழர் ஒரு அணியாக இருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்களுடைய உண்மையான பலம் என்ன அப்படின்னே தெரியலனாலும், தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லையும் இவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்குதோ அப்படின்னு பரபரப்பாக பேசப்படுகின்ற தாவேக்கா, நடிகர் விஜயின் திடீர் அரசியல் பிரவேசம், அதற்கு பிறகு இந்த தேர்தல் களத்தில் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அவர் போகிற இடத்துலலாம் எப்படி கூட்டம் கூடுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் கூட்டம் வாக்காக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவாதத்துக்கான தலைப்பு. ஸோ தாவேக்கா இந்த முறை யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறது? இளைஞர்கள் வாக்குகளை அதிகமாக பிரிக்குதுன்னா எந்த கட்சிக்கு வாக்களிக்கின்ற இளைஞர்கள்? பெண்கள் வாக்குகளை பிரிக்க போகிறது அப்படின்னா அது யாருக்கு நஷ்டம்? சிறுபான்மையினர் வாக்குகள் ரொம்ப முக்கியமாக, அதனால் யார் வந்து பாதிக்கப்பட போகிறார்கள்? அவங்க ஒரு 10-15% வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு எல்லா கருத்து கணிப்புகள்லையுமே ஒரு ஆவரேஜாக சொல்கிறோம். அப்படின்னா அந்த 10-15%ங்கிற அவ்வளவு பெரிய ஒரு சைசபிள் ஓட் பேங்க் யாருடையது? யாருக்கு அதிகமான நஷ்டம் அவர்களுடைய வருகையால் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. நான் திரு ஆர்கே அவர்கள்ட்டேருந்தே இதை தொடங்குறேன். பல தேர்தல்கள் பார்த்துருக்குறீங்க, இந்த தேர்தலில் தாவேக்கா என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேப்டிவ் ஆடியன்ஸாக வச்சுடுறீங்க. அவங்க எவ்வளோ பொறுமை இருக்குனாலும் எனக்கு தெரியாது. பட் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களே, அதில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு கோபம் வந்திருக்கும். எப்படி நீங்கள் பிரிக்கும் ஃபேக்டராக நீங்கள் வந்து விஜயை பார்க்கலாம், விஜய் தானே ஜெயிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து எவ்வளவோ இளைஞர்கள் வந்து எங்கிட்டே பேசியிருக்காங்க. இப்போது திருப்பரங்குன்றம் எவ்வளோ, அதை விட அரசியல் மயப்படுத்தப்பட்ட இன்னொரு கான்ஸ்டிடன்சி இருக்கான்னு எனக்கு தெரில. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அங்கே வந்து அரசியல் இருக்கிறது, அங்கே வந்து ஆத்மீகம் இருக்கிறது, இருக்கிற பிரச்சனை எல்லாமே இருக்கிறது. பிரதமர் போகணும்னு நினைச்சாரு, ஆனால் போகல, அங்கே திருப்பரங்குன்றத்துக்கு போகல. ஆனால்
அமித்ஷா வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தினார், முருகன் மாநாடு நடத்தினார். இவ்வளோ நடந்த ஒரு இடத்துல வந்து நான் நண்பர்கிட்ட கேட்டேன், பொலிட்டிக்கல் ஒர்க்கராக இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டேன் மொத்தமாக எப்படி போயிட்டுருக்குன்னு நிலமை. அவர் சொன்னார், என் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து ஒரு 168 ஓட்டு இருக்குங்க. ஃப்ரண்ட் லைனில் கூட எழுதியிருக்கேன், 168 ஓட்டு இருக்குங்க. இதில் வந்து போன தேர்தலுக்கு 2021 தேர்தலுக்கு வந்து நான் 140 வாக்குகளை வந்து கொண்டு வந்துட்டேன், திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டேன். சிபிஎம் நின்று போன வாட்டி, அப்போ கூட அவங்க தோத்தார். அப்படி இருந்தாலும் 140 வாக்குகள் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இந்த முறை வந்து எனக்கு ஒரு 100 வாக்குகள் கொண்டு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து விஜய் விஜய் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். விஜய் அங்கே வந்து கேண்டிடேட் போட்டிருக்காங்க, பிகே கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அதனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் கருதுகிறேன். திமுக ஜெயிக்கிறதுக்கு இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கிறது. அப்போது 100 வாக்குகள் வந்து ஒரு இடத்துக்கு என்னால் கொண்டு போக முடியுது, 68 வாக்குகள் எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிறாரு. 68 வாக்குகள் வந்து தாவேக்காக்கு போகிறதாக அவர் கூறுகிறார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் என்ன பேச முடியலையா இளைஞர்கள்கிட்ட? ஏன்னா திமுக எவ்வளோ செஞ்சுருக்குன்ட்டு முதல்வர் இருந்து ஆரம்பித்து அனைவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்பது இந்த ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ செஞ்சுருக்கு, காவேரியிலேருந்து எவ்வளவோ பிரச்சனைகளில் வந்து அதிமுக இருந்திருக்கிறது. இந்த 2 கட்சிகளுக்கும் வந்து கிடையாதா? ராஜன் செல்லப்பா தெரிஞ்ச அந்த ஊரில் தெரிஞ்ச நபர், இவருக்கு ஏன் வாக்களிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த டிஸ்கஷனுக்குள்ளாலே பசங்க வரமாட்டேங்கிறாங்க. விஜய் தான் மாற்றத்தை கொண்டு வருவார், விஜய் தான் உங்களுடைய, நீங்கள் எல்லாருமே ஊழல் கட்சி என்பது வந்து அனைவருக்கும் சென்று சேர்ந்து விட்டது. இதுக்கு காரணம் பாஜக தான் என்று நான் கருதுகிறேன். அதாவது அவர்கள்தான் கழகங்கள் என்றால் ஊழல், ஊழல் என்றால் கழகங்கள் என்ற அந்த விஷயத்தை வந்து ஒரு 10 வருஷமாக வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மக்களிடம் போய் சேர்ந்துருச்சு. இப்போ மாற்றத்துக்கான ஒரு நபராக விஜயை கண்டு இருக்கிறார்கள். இது ஒரு அனக்டோட்டல் எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்கிறேன். பட் மாநிலம் எம்பாடும் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸில் அவருடைய அந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறது, குறிப்பாக சென்னையில் அதிகமாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அட்லீஸ்ட் ஒரு 10-12 கான்ஸ்டிடுவன்சியில் வந்து 2வது வந்தால் கூட நான் வந்து வியப்படைய மாட்டேன். அது அதிமுக சென்னைங்கிறது பொதுவாக திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க, சென்னை மண்டலம். அப்போ திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிக்கிறாரா? எல்லாருடைய வாக்குகளும் பிரிக்கிறார். இது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நம்ம அனைத்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளும் வந்து இப்போ வந்து விஜய்க்கு போகிற மாதிரி இருக்கிறது. அதே நேரத்தில் சில மைனாரிட்டி வாக்குகளும் போகிற மாதிரி தான் இருக்கிறது. அப்போ அதில் வந்து திமுகவுக்கு ஓரளவுக்கு சேதாரம் வருது. அந்த சேதாரம் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் வந்து பழைய மாதிரி 69 பார்த்தீங்கன்னா 4% மேலே 5% மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததே கிடையாது. அதை விட அதிகமாக இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட என்னை பொறுத்தளவு ஒரு 7% டபுளாக இருக்கிறது ஆன்டி இன்கம்பன்சி என்பது. திமுக எதிரான இன்டர்னன்சி, அஃப்கோர்ஸ் குடும்ப அரசியல் இதெல்லாமே இருக்கிறது. எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட அந்த என்டையர் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு போகிறதுனால, அதனால அதிமுகவுக்கு பல இடங்களில் வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் தேர் ஃபேவர் அட் ஆல் என்பது தான் என்னுடைய முதல்கட்ட கருத்தாக இருக்கும். ஓகே, திரு பார்த்திபன், நீங்கள் வந்து ஒரு வியூக வகுப்பாளராக நிறையா பேரை சந்திக்கிறீங்க, நிறைய அரசியல் தலைவர்களை பார்க்குறீங்க, நிறைய வேட்பாளர்களை பார்க்குறீங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது தாவேகா விஜய் அவங்க இந்த அரசியலை, இந்த தேர்தலை அணுகக்கூடிய விதம் எப்படி இருக்கு? ஏன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பது அல்லது வந்து ஊடகங்கள் மூலமாக மக்களை போய் அணுகுவது அப்படிங்கிறத பெருமளவில் அவங்க வந்து தவிர்க்கிறாங்க. எப்படி அவங்க இந்த தேர்தலை அணுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எலெக்ஷன் அப்படின்ற புரிதலே கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. நம்ம ஒரு ரூல் புக் வச்சுருக்கோம்ல, இப்படி தான் எலெக்ஷன் நடக்கும், இப்படி தான் கேம்பெயினிங், இப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களை பார்க்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது, தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய உலகமே வேற. ஸோ நம்ம மாதிரி உலகம் இல்லை, அவங்க வந்து அண்ணன் வந்துட்டாருன்னா பாலாரும் தேனாரும் ஓடும், அண்ணனுக்கு தான் ஓட்டு. எது கேட்டாலுமே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு தான் ஓட்டுன்றான். மைக்கை நீட்டி நம்ம ஏதோ யாருக்கு ஓட்டு பண்ணி கேட்கறதுக்கு முன்னாடியே விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு. இது நம்ம யாரோ 4 பசங்க சொல்கிறாங்கன்னா அது அசால்ட்டாக விட்டுற முடியாது. ஏன்னா இன்னைக்கு அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 1,75,80,00,000 பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, 29 வயசுக்குள்ளே இருக்காங்க ஓட்டு போடுறவங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிற மாதிரியே மேசிவாக திரண்டு போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு எலெக்ஷன், பார்க்காத ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த படத்தில் வரும்ல, நான் 10 பேர் அடித்து டான் ஆனோம் இல்லடா, நான் அடித்த 10 பேருமே டான்னு, அந்த மாதிரி பல டான்களை வந்து இவங்க சாச்சிருவாங்க அப்படின்றது தான் கிரவுண்டில் நாங்கள் அப்படி தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா வந்து நிறைய சொல்கிறாங்க, இப்போ விஜய் ஆதரவாக பேசுகிற பல பேருக்கு வாக்குகளே கிடையாது. இப்போ வெளி மாநிலத்திலேருந்துலாம் வந்து அவருடைய கூட்டங்களுக்கு நிறைய பேர் வராங்க, இங்கே வர ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவர் கூட்டங்களுக்கு வராங்க. இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டு
கிட்டத்தட்ட 70-80% யங்ஸ்டர்ஸ் அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ் விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்குங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்க? வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்குது, சில இடங்களில் 2-3 ஓட்டெல்லாம் இருக்குது. அது திமுக குடும்பத்தில் இருக்கிற வீடுகள்லையும் இதே நிலைமை இருக்குது. அதிமுக குடும்பத்தில் இருக்கிற ஓட்டுகள் கூட அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஓட்டு இல்லாத பசங்க இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம 45-50 வயசில் இருக்கவங்க கிட்ட பேசணுன்னா, என் பொண்ணு சொல்கிறா விஜய்க்கு ஓட்டு போடலான்னு, நாங்கள் இது வரைக்கும் திமுகவுக்கு தான் போடுவோம், அதிமுகவுக்கு தான் போடுவோம், இந்த ஒரு முறை சரி பாப்பா சொல்கிறா நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறேன்னு 50-55 வயசில் இருக்கிற ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கன்வின்ஸ் ஆகுறாங்க பசங்க சொல்கிறதுல. ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் இருக்குது. வழக்கமாக திமுக போடுறவங்க திமுக தான், அதிமுக போடுறவங்க அதிமுக தான். இது வந்து அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வாக்கு, கிறிஸ்தவர்களுடைய வாக்கெல்லாம் திமுகவுடைய ஓட் பேங்க். இன்னைக்கு வழக்கமாக அங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஜமாத்தில் சொல்லிட்டா அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க, ஸ்பெஷல் சண்டே ப்ரேயரில் சொல்லிட்டாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு. அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அவங்க வந்து தங்களை வந்து இஸ்லாமியர்களாவோ இல்லை கிறிஸ்தவர்களாவோ பார்க்கல. அவங்க தன்னை ஒரு யங்ஸ்டராக தான் பார்க்குறாங்க. அவங்களும் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்கக்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்து வாக்கை அறுவடை பண்ணுற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட இருக்கிற ஒரு அந்த கட்டமைப்பு மிஷினரி அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் அந்த ஆர்வத்தெல்லாம் அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியுன்றது தெரியல. சார் சொன்ன மாதிரி அர்பனில் கிட்டத்தட்ட 20-25% அவங்களுக்கு ஓட் ஷேர் நல்லாவே இருக்குது. ரூரலில் இன்னுமே அதிமுக திமுக மாதிரி கட்சிகள் தான் கிராஸ் ரூட் லெவலில் பெனிட்ரேட் ஆகிருக்கிறதுனால அவங்களால இந்த அளவுக்கு போக முடியல. இருந்தாலும் 10-15% வாக்கு சதவிகிதம் ரூரல்லையும் இருக்குது. நிறைய அமைச்சர்கள், இப்போ சிட்டிங் அமைச்சர்கள், அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய எதிர்காலம் இப்போது தாவேகா வேட்பாளர்கள் கையில் இருக்குது. சில இடங்களில் வேட்பாளரே தெரில. நம்ம கிரவுண்டில் போய் சில இடத்துல கேட்டால் உங்கள் இங்கே டிவிக்கில் யார் நிற்கிறாங்க கேட்டால் யாராக நின்று போகிறாங்க சார், விஜய் அண்ணன் தான், அவருக்காக ஓட்டு போடுவோம், எங்களுக்கு விசில் தெரியும் விஜய் தெரியும், ஓட்டு போட்டுருவோன்றாங்க. அந்த ஒற்றை முகம்தான். திரு சுமந்த், இப்போ யாருக்கு மிகப்பெரிய நஷ்டம் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் எல்லா விதமான வாக்குகளையும் பிரிக்கின்றார். ஒரு 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 ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் இளைஞர்கள் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற வாக்கு வங்கி வச்சிருக்காரு. அப்படின்னா யாருக்கு இதனால பெரிய நஷ்டம் நினைக்கிறீங்க? முதல்ல வந்து நான் விஜய அர்பன் ரூரல் டிவைடை பெருமளவில் நான் வந்து ஐ ஃபீல் இட் இஸ் தேர். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் தாவேகா என்பது லார்ஜ்லி இம்பேக்ட் வந்து அர்பன் ஏரியாஸ் தான் இருக்கும். கிராமப்புறங்களில் 15%ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம், மேபி ஈவன் லோவர் தென் 15%. முதல்ல இதில் 3-4 விஷயங்கள் இருக்குது. தாவேகான்னு எடுக்கும்போது யார் யூத்து சொல்கிறோம். ஸோ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 18-19 வயசில் 14 லட்சம் ஓட்டர்ஸ், 14.5 lakh ஓட்டர்ஸ் ஃபுல்லாகவே விஜய்க்கே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 20லேருந்து 29 1 crore 7 lakh ஓட்டர்ஸ். இப்போ அந்த 1 crore 20-21 வயசுனா அவங்க முன்னாடி ஓட்டு போடாதவங்க. ஸோ அது அந்த அந்த கட்சியோட மெம்பர்ஸ் எல்லாரையுமே வாக்காளர்கள்னு எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் டிரைவ் அந்த மாதிரி கொடுத்தா ஆப்ல சேர்த்த காட்டுற நம்பர்ஸ். நான் ஓட்டர்ஸை சொல்றேன். வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 14.5 லட்சம் பேர் வந்து 18-19 வயசு. அஸ்யூம் 80-90% ஓட் ஃபார் டிவிகே. ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு 20லேருந்து 29 வயசில் 1,07,00,000 ஓட்டர்ஸ். அதில் 20-21 வயசில் அவங்க முன்னாடி ஓட்டே போட்டது கிடையாது. அதனால் ஏன்னா அவங்களுக்கு அப்போ 18 வயசு ஆகிருக்காது 21. ஸோ அப்போது நோ ப்ராப்ளம். அது தே ஆர் நாட் கோயிங் டு டேக் அவே எனிபடிஸ் ஓட். ஏடிஎம்கே ஓட்டும் எடுக்க போகிறதில்ல, திமுக ஓட்டும் எடுக்க போகிறதில்ல. அவங்களும் ஃபுல்லாக விஜய்க்கு போட்டாங்கன்னா இன்னொரு 14 லட்சம் ஓட்டு, 28 லட்சம் ஓட்டு. இப்போ அதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது ஒரு 80 லட்சம் ஓட்டு, 30 வயசுக்கு கீழே நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாக்காளர்கள் தான் சென்ற முறை திமுகவுக்கும் போட்டிருக்கணும், இல்லாட்டி அண்ணா திமுகவுக்கு போட்டிருக்கணும், இல்லாட்டி நாம் தமிழருக்கு போட்டிருக்கணும். அதில் ஒரு கணிசமான பகுதி நாம் தமிழருடைய வாக்குகளும் விஜய்க்கு தாவேகாவுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ விஜய் ஆஸ் அ ஃபெனாமினா நம்ம பார்க்கும்போது என்னுடைய கட் ஃபீல், அகெயின் திஸ் குட் பி டோட்டலி இன்கரெக்ட், விஜய் உடைய இம்பேக்ட் வந்து மேபி 40-50 அர்பன் அண்ட் அர்பன் ரிலேட்டட் சீட்ஸில் குரூஷியலாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் தாவேகா அந்த 10%-15%
திமுகவோ அண்ணா திமுகவோ வின்னிங் மார்ஜினை விட அதிகமாக இருந்து யாரையோ உதவி இருக்கலாம், யாரையோ கவுத்து இருக்கலாம். பட் அவர்கள் வெற்றி பெற போவது இல்லை. கிட்டத்தட்ட உறுதியாக ஒன்று சொல்லலாம், தாவேகா என்ற கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வரப்போவது இல்லை. அது ஐ திங்க் எவ்ரிபடி வுட் அக்ரி வித் தட். த கொஸ்டின் இஸ் யாரை கவுக்கிறாங்க. சில தொகுதிகளில் திமுகவை கவுக்கலாம், சில தொகுதிகளிலோ பல தொகுதிகளிலோ அண்ணா திமுகவை கவுக்கலாம். பட் அதை தாண்டி அவர்களுடைய இம்பேக்ட் வந்து ட்ரமாட்டிக்காக இருக்கும். ஒரு 30 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிலையில் இதில் என்ன சிக்கல்னா, ஈவன் ஒரு 3-way ஃபைட் இருந்தால் கூட யூ நீட் above 30% டு வின். ஈவன் 3-way கான்டெஸ்ட் 4-way கான்டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த வாட்டி என்னென்னா நாம் தமிழரோட ஓட்டு ஒரு 2 to 3% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இளைஞர்கள் ஓட்டு டார்கெட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆன்டி திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், இந்த 2 பேர் வேணாங்கிறத ஓட்டில் ஒரு பகுதி நாம் தமிழருக்கு போச்சு. இப்போ அதிலிருந்து ஒரு பகுதி இப்போ தாவேகாக்கு வரும். ஸோ 100 ஓட்ஸ் விஜய் வாங்கினார்னா எல்லாமே திமுக ஓட்டோ அண்ணா திமுக ஓட்டோ அல்ல. முதல் முறை வாக்கு அளிக்கும் நபர்கள் ஒரு கணிசமான அளவு இருக்கும். ரெண்டாவது, நாம் தமிழருக்கு போட்ட வாக்காளர்கள் இப்போ தாவேகாக போடுறவங்களும் இருப்பாங்க. மூணாவது தான் இது அண்ணா திமுகலேருந்து பிரிக்கிறாங்களோ திமுகலேருந்து பிரிக்கிறாங்களோ. ஸோ ஐ டிவைட் விஜய்ஸ் ஓட்டர்ஸ் இன்டு 3 types அண்ட் இந்த கேட்டகரைசேஷன் பண்ணணும். கிராமப்புறம், நகர்ப்புறம். நகர்ப்புறம் அப்போ கிராமப்புறங்கள்ல திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பெரிய பாதிப்பு இருக்காதுன்றீங்களா? பாதிப்பு இருக்காதுன்னா இப்படிதாங்க. அதாவது விஜய் வந்து ஒரு விஜயுடைய கட்சி தாவேகா ஒரு 25% 30% கிராமப்புறத்தில் எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆவரேஜாக ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு, 1.25 லட்சம் ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 75% to 80% ஓட்டிங் நடக்குது. 1.25 லட்சம் ஓட்டு விழுதுன்னா அந்த 1.25 லட்சத்தில் நீங்கள் 20% வாங்கணும்னா அது 35,000 40,000 ஓட்டு. அந்த அளவிற்கு கிடைக்குமா என்று கிராமப்புற பகுதிகள், சென்னை போன்ற தொகுதிகளில் நோ கொஸ்டின், அவருக்கு 20-25% ஓட் ஷேர் கிடைக்கும். பட் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட்டுங்கிறது நம்ம சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 140, 130, 140 தொகுதிகள் செமி ரூரல் சீட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திரு பார்த்திபன்? இதில் எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னா, விஜய் கட்சி வேட்பாளர்கள்ன்றவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட 100 பேர் மாற்று கட்சியில் சீட்டு கிடைக்காம வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க விஜய் கட்சியில். இப்போ நீங்கள் லால்குடி ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க. கூப்பா கிருஷ்ண யார்? அவர் டிவிகே வேட்பாளர். அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காரே தவிர அவர் வந்து அதே ஊரில் நல்ல தெரிஞ்சவர், செல்வாக்கானவர். அவரை நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு சீட்டு வாங்கி போய் நிற்கிற ஒரு டிவிகே கேண்டிடேட் மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. அவருக்குன்னு ஒரு சொந்த செல்வாக்கு இருக்குல்ல. இப்படி கிட்டத்தட்ட 100 பேருக்கு அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் பலம். ஒரு சின்னமே இல்லாமல் சுயேட்சையாக நிற்கிறதுக்கு பதிலாக, கட்சி சீட்டு கொடுக்கல, நான் போய் சுயேட்சையாக நிற்கிறதுக்கு பதிலாக டிவிகேயில் வந்து விசில் சின்னத்தில் நிற்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க. அது கூட இது ஆட் ஆகுது. அப்போது அவங்க பண்ணக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அது வந்து மிக மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். லால்குடின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா சவுந்தரபாண்டியன் 4 முறை எம்எல்ஏ வந்தவர். நேரு கூட இருக்க கசப்புனால அவருக்கு சீட்டு கொடுக்காம அவரை விட்டு நீங்கள் வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. அப்போ ஏற்கனவே டிஎம்கேக்குள்ள ஒரு இன்ஃபைட்டிங் அங்கே ஓடுது. அந்த இடத்துல அதிமுகவில் லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு ஒரு பணக்கார, தமிழ்நாட்டிலேயே பணக்கார ஒரு கேண்டிடேட்டை கொண்டு போய் அங்கே இறக்குறாங்க. அவங்க அங்கே பணம் செலவு பண்ணும்போது அதிமுக ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்குது. கூப்பா கிருஷ்ணன்னு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி, அவர் டிவிகேல போய் நிற்கும் போது அவருக்கு தேர்தல் வேலை அங்கே தெரியும். இங்கே அவுட்கம் எப்படி இருக்கும்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? என்ன வேலை நடக்குது? அன்பில் மகேஷ் எடுத்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டர். ஆனால் அங்கே நவல்பட்டு விஜயே திமுகவில் இருந்தவர், அவரை கொண்டு போய் கேண்டிடேட்டாக போடுறாங்க. அப்போது அவர் திமுகவில் அவர் தான் கிரவுண்ட் வேலையெல்லாம் பார்த்தவர், நேருவோட ஆதரவாளராக இருந்தார். இப்போ அவர் வெளியில் வந்து இங்கே கண்டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அது அன்பில் மகேஷ்க்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்படி ஒன்று நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க, மைக்ரோவாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது அந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நான் ஆர்கே சார் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதை இப்போது திமுக அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து அவங்க செய்யாத கொடுக்காத நல்லாட்சியை நாங்கள் கொடுக்க போகிறோன்னு விஜய் சொல்கிறாருல்ல,
அப்போ ஆனா தாவேக்காவில் நிற்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் திமுகலேருந்தோ அதிமுகலேருந்தோ அங்க சீட்டு கிடைக்காதனால அதிருப்தியில வந்து இங்கே ஜாயின் பண்ண உடனே இங்க வேட்பாளர் ஆயிட்டாங்க. நம்ம நிறைய பேரை பார்த்தோம், காலையில ஜாயின் பண்ணி சாயந்தரம் தாவேக்கா வேட்பாளராக களத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ நாங்க தான் அவங்களுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு வேட்பாளராக்குறது எந்த மாதிரியான ஒரு டிசைன்? இது எப்படி களத்துல வரும்? இல்லை, நான் வந்து ஐ வில் பிளே தி டெவில்ஸ் அட்வொகேட்டுங்க. ஏன்னா இப்போ வந்து தாவேக்காருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, எல்லாம் தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால நாங்கள் ஒரு 10 பேர் அங்கேருந்து இங்கெல்லாம் கொண்டு வந்தோம். ஒரு செங்கோட்டையை நிறுத்த வைக்கிறோம், ஒரு செல்வத்தை நிற்க வைக்கிறோம் இங்கே சேப்பாக்கில். அது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறீங்க, அப்படி சொன்னால் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டயலாக் வந்து அவங்ககிட்ட இருந்தே வருது. அதாவது தாவேக்காவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் தேவை என்பது நாம் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை சார், அப்படி சொன்னா நேத்து சாயந்தரம் வரைக்கும் இவர் அதிமுகவில் இருந்தாரு மோசமானவர், அல்லது திமுகவில் இருந்தாரு ஊழல் கட்சி, இன்னைக்கு காலையில தாவேக்காக்கு வந்துட்டாரு நல்லவர் ஆயிட்டாரு, வேட்பாளர் ஆக்கிட்டோம். அதான் அது பாஜக மாதிரி ஒரு லாண்ட்ரிங் மெஷின் மாதிரி. அதாவது கங்கையில் ஸ்நானம் பண்ணி வந்துடுறீங்க இல்லையா, பாஜகவில் சேர்ந்தா ஏறத்தால் அதே மாதிரி தான் இருக்குது. தாவேக்காவுக்கு வந்த பிறகு உங்களால் ஊழல் செய்ய முடியாதுங்கிறது தான் அவருடைய என்டையர் இது கேம்பெயினு. அதாவது அந்த கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பரில் வந்து இப்போ வந்து இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் அது வந்து கேண்டிடேட் ஆக்கணுமா ஆக்க வேண்டாமாங்கிறது வந்து இந்த கட்சி வந்து ஒரு 2 தேர்தல் சந்திச்சிருந்தால் தாராளமாக அதில் வந்து பார்க்க வேண்டாம் என்று நான் கூறியிருப்பேன். அது என்ன, இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல், அதான் அவர் விக்கிரவாண்டிக்கு பிறகு இந்த முக்கியமான அந்த அந்த இதுக்கு பிறகு லான்ச்சுக்கு பிறகு வருகின்ற முக்கியமான தேர்தல், அதை வந்து புறக்கணிக்கிறார், வேண்டாம் என்று செய்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலும் கம்ப்ளீட்டாக வேண்டாம் என்று செய்கிறார்கள், அவர்கள் தனித்தனியாக நிற்கிறார்கள். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து தேர்தல் என்ற அந்த அனுபவமே கிடையாது. இப்போது எடப்பாடியில் மட்டும், அதாவது இப்படி இருந்தால் கூட 234 கான்ஸ்டுவன்சியில் ஒரே ஒரு கான்ஸ்டுவன்சியில் தான் தள்ளுபடி ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு கேண்டிடேட்டை கூட இன்னும் வாங்க முடியல. நான் நினச்சேன், அதாவது 234 கேண்டிடேட்ஸ் போட்டிங்களா, பரவாயில்லையே, நாளையிலிருந்து திமுக அதிமுக வாங்க ஆரம்பிச்சிடும் இவங்க வந்து ஆள் காணாமல் போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் வாங்கப்பட்டார். எடப்பாடியில் இருக்கிற ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் அதற்கு வேலை போனார், பாக்கி யாருமே போகவில்லை என்றுதான் உண்மையான நிலையாக இருக்குது. அப்போ அது ஒரு இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து அந்த கட்சியில் இருக்கிறத நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். நான் எவ்வளவோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் தாவேக்காவை, விஜயை பல இடங்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், பல இஷ்யூவில் இன்னும் பேசவில்லை என்று சொல்லியிருக்கிறேன். பட் இது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். புதிதாக வருகின்ற கட்சி 2 ஜாம்புவானுகள் ப்ளஸ் பிஜேபி அடிக்கடி வந்து டெல்லிக்கு வேறு அழைச்சி கொண்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஜனநாயகத்தை வந்து லீக் ஆகிடுச்சு, ஜனநாயகத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. இவ்வளோ இன்னல்களுக்கு நடுவில் வந்து 234 கேண்டிடேட்டை போட்டு அதில் 233 கேண்டிடேட்டை வந்து விலை போகாமல் இருக்கிறாங்க இல்லையா, அதை விட பெரிய ஒரு விஷயம் ஒரு கட்சிக்கே கிடையாது. இல்லை, நான் அதை வந்து விலை வாங்காத காரணம் வந்து ஒரு விஷயமா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிடேட்டை பார்த்து அவருக்கு ஓட்டு போடலை. அவரே சொல்கிறார், 234 தொகுதியில் நான் தான் நிற்கிறேன், விஜய் தான் நிற்கிறாரு, விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க. விஜய் களத்தில் வேலை பார்க்காம இருக்கலாம் இல்லையா? வேலை இல்லை, அதாவது இப்போ விஜய் அவர்களுடைய அந்த இமேஜுக்கும் அந்த கரிஸ்மாக்கும் வர்ற ஓட்டு, இட்ஸ் நாட் லைக் கேண்டிடேட்டே ஓரளவுக்கு கெத்தான கேண்டிடேட்டு லோக்கல் ஏரியாவில். இப்போது கூப்பா கிருஷ்ணன் இருக்கார், செங்கோட்டையன் இருக்கார், இந்த மாதிரி சிலர் இருக்காங்களே தவிர பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி அன்னோன் பீப்புள். ஸோ அவர்களை விலை கொடுத்து வாங்குவதில் பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட் இருக்கும்னு இல்லை. ஒரே விஷயம், கேம்பெயினிங் கொஞ்சம் லோக்கியாக பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கிராம கான்ஸ்டிடுவன்சிஸில் இருக்கிற ஃபீட்பேக்கே கேம்பெயினிங், சார் தாவேக்கா காணவே காணும் சார் அப்படிங்கிறாங்க. சிட்டிஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் எங்கே பார்த்தாலும் பசங்க போயின்னு இருக்காங்க சார். ஸோ அகெயின் திஸ் அர்பன் வர்சஸ் ரூரல். ரெண்டாவது, ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து அவர் கொடுக்குற அந்த தேர்தல் அறிக்கை, அதுக்கப்புறம் அதனுடைய லாஜிக் பிஹைண்ட் ஆல் ஆஃப் தட், அதெல்லாம் பார்க்குறதே வேஸ்ட். அதுக்கு நன் ஆஃப் தீஸ் ஓட்ஸ் ஆர் கம்மிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தட். இது வந்து நம்ம ஒரு திமுக இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா, அது 1008 வாட்டி 21 இதை சொன்னீங்க, 16 இதை சொன்னீங்க, இது ஏன் பண்ணல அது ஏன் பண்ணல, அண்ணா திமுக கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ சைட் ஷோ, அவ்வளோதான். இது வந்து ஒரு நம்ம லாஜிக், காமன் சென்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா தென் த டிவிகே இமேஜ் பபுளே பர்ஸ்ட் ஆகிடும். அது இல்லாமல் ஏதோ அவர் வராரு, அவர் கையை அசைக்கிறாரு, அவர் பெரிய ஸ்டாரு, அவருக்கு போட்டுடலாம்.
ஏன் இவங்க 2 பேருக்கு போட்டு என்னத்தை சாதிச்சோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நிறையா சாதிச்சிருக்கோம், இவங்க 2 பேருக்கு போட்டதும் சாதிச்சிருக்குது தமிழ்நாடு. பட் ஒரு அந்த யூத்தில் இருக்கும்போது ஒரு கோபம். திரு பார்த்திபன், இப்போ ஒரு அரசியல் மயப்படாத ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு இப்போ ரூரல்லாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுல நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறது இருக்குது. நிறைய இடங்களில் அவங்க கட்சி கொடிகளை பார்க்க முடியல அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நானுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணும்போது கிராமப்புறங்களில் தாவேக்கா கட்சி தொண்டர்கள் வந்து வாக்கு சேகரிக்கிறதையோ அல்லது கட்சி கொடி கம்பங்கள் நட்டிருக்கிறதையோ, இந்த மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து தாவேக்கா செய்வதை பார்க்கவே இல்லை. இப்போ விஜய் ஒருவருடைய முகம் மட்டுமே தேர்தல் வெற்றிக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் அறிவு அல்லது அரசியல் புரிதல் சரியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் செலவாகுங்க. நீங்கள் வந்து ஒரு 2 ஆட்டோ எடுத்து 4 பூரா ஓட்டணுன்னா கூட ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடணும், டீசல் போடணும். ஒரு 10 பேர் போகணுன்னா அந்த 10 பேருக்கு இப்போ தாவேக்கால இந்த பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுங்களேன். 10 பேர்னா அவங்க வாலண்டியராக போகிறாங்க. திமுகலையோ அதிமுகலையோ ஒரு கூட்டம் காலையிலேருந்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு சாயந்தரம் நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும், சாப்பாடு போட்டு எல்லாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு செலவு, பூத் காசுன்னு ஒன்று கொடுத்து அவங்கள மெயின்டைன் பண்ண சொல்லுது. வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் அந்த வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு வந்து டிவிகேல இல்லை. அதனால் அது ஒரு மிக முக்கியமான காரணம். அமைப்பு இல்லாதனால இப்போ ஒரு பகுதி செயலாளர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்துடும். நாளைக்கு நம்ம பூத்தில் ஓட்டு குறைஞ்சதுன்னா தலைமையில் கூப்பிட்டு கேட்பாங்க, அதனால் நம்ம அக்கௌண்டபிள். அதுக்கு அவர் ஒரு காசு செலவு பண்ணுவார், தலைமையிலேருந்து ஒரு காசு கொடுப்பாங்க, அதை அவங்க வேலையை செய்வாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டிவிகேல கிடையாது. இன்னொன்று அந்த கட்சியில் அது தேவைப்படவும் இல்லை. அவங்க எல்லாருமே விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்கு ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு கடந்த 15-20 நாளாக சுற்றிட்டு இருக்கும்போது சார் சொல்கிற மாதிரி சில இடங்களில் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, சில இடங்களில் ஆக்டிவாக இல்லை, ஆளே இல்லை. ஆனால் ஆக்டிவாக இல்லாத இடங்களில் நீங்கள் போய் ஓட்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் யங்ஸ்டர்ஸ் வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த டிஃப்ரென்ஸையும் உண்டு பண்ணல. அவங்க ஆக்டிவாக இருந்தால் ஜெயிப்பாங்க, ஆக்டிவாக இல்லைன்னா ஜெயிக்க மாட்டாங்க, அப்படி இல்லை. அது கம்ப்ளீட்டாக வேற. இதை தான் யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு 4-வே கண்டெஸ்டாக மாறுற இடங்கள்லாம் ரொம்ப குரூஷியலாக மாறிடுது. போன நம்ம ஒரு 3 தேர்தல் எடுத்துக்கிட்டா இந்த வெற்றி மார்ஜின் இருக்குல்ல, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. 11, 16, 21 பார்த்தீங்கன்னா வெற்றி மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னன்னா முன்னாடிலாம் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் ஜெயிச்சார், 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. கடந்த தேர்தலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 500 ஓட்டுக்கு கீழே தோத்தது 3 தொகுதி 21. 1000 ஓட்டுக்கு கீழே தோத்தது 5 தொகுதி, 5000 ஓட்டுக்கு கீழே தோத்தது 31 தொகுதி. ஸோ 39 தொகுதிகளில் வெறும் 5000 தான் டிஃப்ரென்ஸு. இந்த தேர்தலில் அது கிட்டத்தட்ட 60-70 தொகுதியாக கூட போயிடும். 500 ஓட்டு 1000 ஓட்டுலாம் ரொம்ப குரூஷியல். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கிறது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. அப்போது இவங்க வந்து வாக்குகளை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இந்த இதுதான் முக்கியமான இடம் நான் நினைக்கிறேன். இது யாருக்கு லாபம்? ஏன்னா ஒரு பொதுவான கருத்து தொடர்ந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஜய் வருகையால் அதிமுக பாஜக பலன் பெற போகிறது. இன்னும் போய் சொல்ல போனால் வந்து பாஜகவுடைய மறைமுக அசைன்மெண்ட்டில் விஜய் வந்திருக்காரு, இப்படிலாம் வந்து பல பேர் வந்து பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாஸில் தொடர்ந்து இதை பற்றி எல்லாம் பேசப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு பின்னணி இருக்குது. அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் பார்த்தோன்னா புது பிளேயர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறார்கள். 21 வந்து மக்கள் நீதி மையம் வந்துச்சு. அதை கூட இந்த பாஜகவினுடைய ஒரு பி டீமாக தான் கண்டார்கள். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒட்டுமொத்த பிஆர்எஸ் நம்மளுடைய தெலுங்கு பார்ட்டி ராஷ்டிர சமிதி, தெலுங்கு ராஷ்டிர சமிதி, தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, அவர்கள் கூட இன்னொரு ஃப்ரண்ட்டை வந்து 2024 தேர்தலுக்கு, லோக்சபா தேர்தலுக்கு அவர்கள் வந்து கட்டமைக்க பார்த்தார்கள். அது முயற்சி வந்து வீணாகி போயிடுச்சு. பட் அப்படி இருந்தால் கூட பாஜகவினுடைய சூழ்ச்சியில் தான் அது நடக்குதுன்னு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ஏன்னா கவிதாவை பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்க. அதன் பிறகு வந்து இவருக்கே சந்திரசேகர் ராவுக்கே பெரிய இன்னல்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவரே அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போனது அவர் இப்படி தவிர்த்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரச்சனைக்குரிய கட்சிகளை வந்து கையில் எடுத்துக்கொண்டு ஏதாச்சும் விளையாடுகின்ற பிஜேபி வந்து ஏன் இங்கே பண்ண மாட்டாங்கிறது தான். அதில் எங்கே அந்த இஷ்யூ வந்து அடிபட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து 2 வாட்டி கூப்பிட்றாங்க, ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண விடல. இதுல எல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் வந்து விஜயும் போயிடுறாரு, மக்கள். ஆனால் அவர் வந்து பாஜகவை பற்றி பேசுறது இல்லை, அவர் எதுக்கு எடுத்தாலும் திமுகவை தான் குறை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்து அவர் வந்து திமுகவை எதிர்ப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறாரு. அப்போது
இல்லை அது ஒரு ரீசனிங்காக நம்மளால் முடிய மாட்டேங்குது. எப்படி ஏன் இதுன்றது நம்ம சொல்ல முடிய மாட்டேங்குது. எனக்கும் அது பெரிய ஒரு விஷயமாக தான் தெரிகிறது. ஏன் பிஜேபியை வந்து நேரடியாக அமித்ஷா, மோடி என்று சொல்லி ஏன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறது ஒரு ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். எனக்கு என்னென்னா, ஒரு சினிமாக்காரர், அதாவது செக்கில் அதாவது சம்பளம் வாங்குகிற ஒரே ஒரு நபர் தான் சினிமா வேர்ல்ட்லேயே இருக்கிறாரு, கமலஹாசன். வேறு யாருமே வாங்குறது கிடையாது. அதனால் ஒரு பயமா? ஏன்னா எங்கே இருந்தாலும் கேஷ் வச்சுருப்பாங்க. அப்போது கேஷ் வந்துடுவாங்களா, வீட்டுக்கு ரெய்டு வந்துடுமா, இந்த ஒரு விஷயம். இன்னும் விஜய் வீட்டுக்கு யாரும் ரெய்டு போகல. ஒரு ஐடி ரெய்டு முன்னால் வந்துச்சு, 2017-18 வந்துச்சு. அதன் பிறகு வந்து யாருமே ரெய்டுக்கு போகவில்லை. அதில் அருண்ராஜ் இன்வால்வ் ஆயிருந்தார். அவர் இன்றைக்கி வந்து கட்சியில் இருக்கிறாரு, இதெல்லாம் மறந்துட முடியாது. இதெல்லாம் சசிகலா ரெய்ட்லேயும் அவர் தான், அதே நபர் தான் இன்வால்வ் ஆயிருந்தார். அவர் இன்றைக்கி தாவேக்கால் இருக்கிறாரு, கண்டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. அப்போது இந்த பயமா என்ற அந்த ஒரு உணர்வு எங்கிட்ட இருக்குது. அது பலரும் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் இன்னல்கள் செய்து கொடுக்காங்க. இடியினுடைய ரெய்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகத்தினுடைய அந்த ஃபண்டிங்லேயே வந்து வெளியிருந்து வந்த ஃபண்ட்ஸ் இருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு வந்து கரெக்டான ரூட்டில் வந்த காசா, அந்த விஷயங்களும் இருக்கிறது. ஸோ அதனால் பயப்படுறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பொதுவாகவே வந்து பல நேஷனல் இஷ்யூஸ்லேயும் வந்து அவர் குரலை கொடுக்க மாட்டேங்கிறாரு. டீலிமிட்டேஷனில் பேசியிருக்காரு என்று பார்க்கும்போது நான் பெரிய ஆச்சரியப்பட்டேன். என்ன இதை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் இதுவரை திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு முறை வந்து அதை வந்து ஹிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கடந்து போயிட்டார். அப்போ இதனால் நிச்சயமாக அந்த ஒரு டவுட் வந்து மக்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. பட் என்னை பொறுத்தவரை அவருடைய மெயின் ப்ரொபகேண்டா டூலான ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருந்துன்னா அவரை பொறுத்தவரை இப்போ எல்லாரும் மக்கள் வந்து இப்போ பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு காசு கொடுத்து, பீரை கொடுத்து, பிரியாணி கொடுத்து ஒரு கூட்டத்துக்கு கொண்டு வருவாங்க. இது மக்களாக சென்று காசை கொடுத்து விஜயினுடைய ப்ரொபகேண்டாவை பார்க்க போகிறாங்க. 3 மணி நேரம் சைக்கிளை தாங்கலை படம். அப்படி இருந்தால் கூட அந்த ப்ரொபகேண்டா சூப்பராக இருந்தது. ஆர்கே சார் சொன்ன விஷயத்தில் சில விஷயங்கள் அவர் வந்து கருத்து சொல்லாதது, சில விஷயங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இது எல்லாமே ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஒருவேளை இவர் வந்து திமுகவை மட்டுமே வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஆன்டி இன்கம்பன்சி அந்த வாக்குகளை அறுவடை செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி பாஜகவை நேரடியாக பெரிய அளவில் தாக்குவதே இல்லை அப்படிங்கிறது ஒரு டவுட் வருதுன்றாங்களே. இல்லை, பல விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறதே கிடையாது. எப்போவாவது ஒரு வாட்டி ஒரு அறிக்கை வரும், அவ்வளோதான். நீங்கள் முதல்ல அவருடைய இந்த தீய சக்தி தூய சக்திங்கிற டயலாக் எடுத்து விட்டார் இல்லையா? தூய சக்தின்னு நம்ம சொல்லும்போது 2017ஆம் ஆண்டு அந்த ரெய்ட் நடக்குது. அதில் வந்து ரெய்ட் நடக்கும்போது 12 கோடி இன்கம் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணாமல் அதுக்கு தான் பெனல்ட்டி போடுறாங்க. அந்த பெனல்ட்டிக்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கு போகிறாரு. அது வந்து கோர்ட்டு நான் இப்போ நீ கட்டி தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது இன்னும் அப்பீலில் போயிட்டுருக்கோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்த விஷயம். அவருக்கு தெரியாத கேஸ் இருக்குது. கார் ஒன்று இம்போர்ட் பண்ணுறாரு, அதில் டியூட்டியில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகி அதுவும் கோர்ட்டுக்கு போய் அதுவும் ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் லாஜிக் காமன் சென்ஸ் அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கட்சிக்கு ஓட்டே போட முடியாது. நீங்கள் சும்மா பிளைண்டாக அவர் சூப்பராக நடிக்கிறாருங்கன்னு போய் ஓட்டு போட வேண்டியதானே தவிர, இதுவரை ஒரு இன்டர்வியூ வந்திருக்கா? ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தோட இருங்க இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களின் நம்பிக்கை. அதாவது அவர் என்ன கேட்குறாரு, என்ன முதலமைச்சர் ஆக்குங்கிறார். இப்போது என்னை ஒரு எம்எல்ஏ ஆக்கிடுங்க, நான் கற்றுக்கிறேன் 5 வருஷம், அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லலை. ஸ்ட்ரெயிட் சிஎம், ரைட்? அந்த மாதிரி ஒரு நபர் இந்த நிமிடம் வரை, ஓட்டிங்கு இன்னும் 5 நாள் 6 நாள் 7 நாள் இருக்குது, இந்த நிமிடம் வரை ஒரு இன்டர்வியூ கொடுக்கல. இந்த நிமிடம் வரை மீடியாவை ஒரு வாட்டி சந்திக்கலை. எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தினமும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் 73 74 வயசு ஏஜில் போயிட்டு இருக்காங்க. கேம்பெயினிங் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். முந்தானத்து நியூஸ் ஹைலைட் என்னன்னா, தொடர்ந்து 2 நாள் பிரச்சாரம், முதன் முறையாக தொடர்ந்து 2 நாள் பிரச்சாரம். ஸோ எனக்கு நான் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து விஜய் உடைய இதுவே எனக்கு கவலை இல்லை, எனக்கு மக்களை பற்றி தான் கவலை. இந்த கட்சிக்கு இதற்கு பிறகும் அவர்கள் இவ்வளவு பேர் வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்றால், that is why I am saying I am not here to say whether it is right or wrong, but don't look for common sense or logic. ஏன்னா எந்த தலைவரும், நான் ஒன்று கேட்குறேங்க, அவர் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காருல்ல, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 கேள்வி அதை பற்றி பதில் சொல்லிட்டோம். 2000 ரூபா அவங்க சொன்னாங்களா, 2500 ரூபாய் யாரோ எழுதி கொடுக்குறத அது படிச்சுட்டு போகிறார்.
பட் மை பாயிண்ட் இஸ் நாட் தட். மை பாயிண்ட் இஸ் இத்தனை லட்சம் மக்கள் கவரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அவர் ஏன் அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவில்லை? நீங்கள் கேம்பெயின் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமைங்க. ஒவ்வொரு ஊருக்கு போய் நீங்கள் தயவு செய்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். ஒரு எவ்வளோ நேரங்க அந்த ஸ்பீச்? 10 நிமிஷம் இருக்குமா, 15 நிமிஷம் இருக்குமா ஒரு ஆவரேஜ் ஸ்பீச்? 2 நாளைக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் உதயநிதி ஊரூராக போகிறார், கனிமொழி ஊரூராக போகிறாங்க. ஸோ வாட் மேக்ஸ் யூ திங்க் இதெல்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சிஎம் அப்படிங்கிறது மக்களை அவமதிக்கிற இது. அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு ஐ ஆம் ஸ்டில் டோட்டலி கன்வின்ஸ்டுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 10% 15% ஓட்டு வரலாம், பட் தாக்கம் இருக்காது. அவர் சீட்டை தாண்டி அவர் வெற்றி பெறுவார் என்று நான் நம்பவில்லை. பார்ப்போம். அந்த இடத்துக்கு தான் நான் வந்த முக்கியமான கேள்வி. மாணவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்களே, உங்க கருத்துக்கு? மாணவர்கள் இங்கஸ் பண்றாங்க, பட் நிறைய மாணவர்கள் ஓட்டு போட்டு. எனக்கு அந்த இடத்துக்கு தான் நான் வந்த முக்கியமான இடம். இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம், ஏன்னா கேண்டிடேட்ஸ் பேரை சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் விஜய் தானே போட்டியிடுறாரு. இந்த எலெக்ஷனில் எத்தனை இடங்கள் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, உங்களுடைய அனுமானம் என்ன? எனக்கு 2 ஆப்ஷன் தோணுதுங்க. ஒன்று கேட்டால் லாஜிக்காக இருக்கும், ஒன்றுல லாஜிக்கே இருக்காது. நான் 2 ஆப்ஷனையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த கட்சியில் நீங்கள் லாஜிக்கே பார்க்கக்கூடாது, மேஜிக் மட்டும்தாங்க. நோ லாஜிக், ஒன்லி மேஜிக். இப்போ லாஜிக் படி நடந்தா என்ன ஆகும்? லாஜிக் படி நடந்தா விஜய் ஜெயிப்பார். 12B படம் மாதிரி சொல்றீங்களே, பஸ்ல ஏறினா ஒரு கதை, ஏறலன்னா ஒரு கதை. விஜய் ஜெயிப்பார். விஜயே வந்து லாஜிக் படி பார்த்தா பெரம்பூர்லையோ இல்லை திருச்சி கிழக்குலையோ ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிப்பார், ஒரு இடத்துல. அது என்னால் உறுதியாக பெரம்பூர் உறுதியாக ஜெயிப்பார் நான் நம்புகிறேன். திருச்சி கிழக்கு என்னால் அப்படி உறுதியாக சொல்ல முடியல. இது தவிர நான் சொன்ன அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் அவங்கவுங்க சொந்த பலத்து கூட விசில்ன்றதை கூடுதல் பலமாக சுமந்துக்கிட்டு கிரவுண்டுக்கு போகிற இன்னும் ஒரு 2-3 பேர் ஜெயிக்கலாம். புஷி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, அருண்ராஜோ இவங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இது வந்து ஆப்ஷன் 1 லாஜிக் படி பார்த்தா. விஜய் தான் எல்லா இடத்துலையும் கேண்டிடேட்டு, ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் கிளம்பி வாங்க ஓட்டு ரெடி எடுத்துக்கிட்டுன்னு விஜய் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் கிளம்பி போனாங்க. அப்படி ஓட்டு நடந்தால் டிவிக்கு 20-25 சீட்டு ஜெயிக்கும். அது எங்கே ஜெயிக்கும் அப்படின்னா, திமுக அதிமுக நேரடி சண்டை இல்லாத இடங்கள் இருக்கு பாருங்க. காங்கிரஸும் பிஜேபியும் சண்டை போட்டுக்கிற இடத்துல, முரசும் வேற ஒரு கூட்டணி கட்சியும் சண்டை போட்டுக்கிற இடத்துல, பாமகவும் சண்டை போட்டுக்கிற இடத்துல, இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுகவை தவிர டபுள் டிஜிட்ல சீட்டு வச்சிருக்கவங்க யார் யாரு? தேமுதிக, காங்கிரஸ், பிஜேபி, அமமுக. இவங்க 4 பேர் தான். இது ஒரு 27 சீட்டு, அவங்க 28 சீட்டு, இவங்க ஒரு 11 சீட்டு, இவங்க ஒரு 10 சீட்டு. இவ்வளோ சீட்டில் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிற இடங்கள்லாம் சிலது இருக்கு. அந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்டிலேருந்து கிளம்பி போனாங்கன்னா டிவிக்கே ஜெயிச்சிடும். அப்போது மேஜிக் நடந்தால் 20-25 சீட்டு வரும். லாஜிக் படி தமிழ்நாட்டு மக்கள், தெளிவான மக்கள் அதே மாதிரி தெளிவோடு ஓட்டு போட்டாங்கன்னா 3-4 சீட்டு வந்தால் பெரிய விஷயம். ஓகே ஓகே சார், உங்களுடைய அனுமானம் என்ன? இல்லை, நம்பர்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு நான் பார்க்குறதுல வந்து வட தமிழ்நாட்டில் வந்து டெஃபினட்டாக தாக்கம் இருக்குன்னு நான் காண்றேன். அது அஃப்கோர்ஸ் ரூரல் ஏரியாஸில் கிடையாது, அர்பன் ஏரியாஸில். இப்போ ஒரு கடலூர்ல ஆனாலும் சரி, செங்கல்பட்டு ஆனாலும் சரி, இல்லை அதை தாண்டி இந்த ஏரியா இருக்குங்களே, இந்த கேடிசிசிங்கிற ஏரியா, அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், இங்கே தான் அவர்களுடைய மெயின் தாக்கம் என்பது இந்த இடம் தான். இப்போ செங்கல்பட்டு விட்டு தாண்டினா, அதே மாதிரி திருவள்ளூர் விட்டு தாண்டினா அந்த அளவுக்கு தாக்கம் கிடையாது. அப்போ இங்கே என்ன ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த அளவுக்கு வந்து பெரம்பூர் மட்டும்தான் எனக்கு தோணுது இங்கே இந்த ஏரியாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாக்கி இருக்கின்ற இடங்கள் எல்லாம் இப்போ அதிமுகவினுடைய வாய்ப்பை வந்து குறைக்கிறதுக்கானத ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் இந்த என்டையர் ஏரியாவில். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திமுக ஜெயிக்குது. திமுக வந்து எஸ்பெஷலி சிட்டி வாழ் மக்கள் வந்து இந்த கவுன்சிலனுடைய தொல்லை தாங்காமல் யாரும் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு விரும்பவில்லை. ஆனால் அவர்களுடைய வாக்கு, இந்த அதிருப்தி வாக்குகள் என்று சொல்கிற வாக்குகள் வந்து முழுசாக வந்து விஜய்க்கு போனால் கூட திமுக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தான் இப்போ டி நகர்லேருந்து உட்பட இருக்கின்ற இடங்கள்லாம் அப்படி தான் தெரியுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்த சர்வேஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2 நாளுக்கு முன்னாடி சர்வே கூட
சென்னையில் தான் அதிகமான தாக்கம் இருக்கிறது, 27லேருந்து 28% இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து கோயம்புத்தூர், அப்புறம் திருச்சி, அப்புறம் மதுரை. திருச்சியில் அவர் நிற்கிறதுனால வருகின்ற ஒரு தாக்கம். இனிகோவுக்கு அங்கே ஃபேமிலி இருக்கிறது திருச்சி ஈஸ்டில். அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் ஒரே ஒரு மாற்றுக்கிறது தான், அங்கேயும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விஜய்க்கு இருக்குது. என்னை பொறுத்தவரை 2 சீட்டு தான், ரெண்டுமே விஜய் ஜெயிக்கக்கூடிய சீட்டுகளாக தான் நான் பார்க்கிறேன். பாக்கி இடத்துல நல்ல டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. சிலருடைய வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. எஸ்பெஷலி சதர்ன் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே சசிகலா அம்மையார் வந்து பயங்கரமாக பிரிக்கிறாங்க. எஸ்பெஷலி அந்த சென்ட்ரல் இப்போ 41 சீட்டில் வந்து இப்போ டெல்டா ஏரியாவில் வந்து அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 12லேருந்து 15 சீட்டில் பெருமளவுக்கு 7,000 இருக்காரு. அதான் டிடிவி இருக்கிறாரு, இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கூட்டங்களை பாருங்களேன், என்ன இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ண ஒரு தேர்தல் வந்து இருந்ததே கிடையாது. சசிகலா அம்மையார் வந்து இந்த அளவுக்கு போன அந்த தேர்தலே கிடையாது. எல்லா இடத்துலையும் போகிறாங்க, எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்க. ஒரு 2000 பேர் அவங்களுக்கு சம்பந்தமில்லாத இடத்துல கூட, இந்த எஸ்சி கான்ஸ்டியூன்சியில் கூட வந்து நிற்கிறாங்க. பாருங்கள், அந்த கூட்டத்தை பாருங்கள். அவங்க கூட்டம் கிடையாது, அவங்களா கொண்டு வந்த கூட்டம் கிடையாது. அது மக்கள் வருகின்ற ஒரு கூட்டமாகத்தான் இருக்கிறது. அதை வைத்து பார்க்கும்போதும் அங்கே இருக்கின்ற நபர்களோட தொடர்பு கொண்டு பேசின போதும் இந்த சில கான்ஸ்டியூன்சியில் 7,000லேருந்து 10,000 ஓட்டுக்கிட்ட சசிகலா அம்மையாருக்கு வரப்போகுது. என்னை பொறுத்தவரை வந்து அதுதான் பெரிய சிக்னிஃபிகண்ட் ஒரு டிஃப்ரென்ஸாக காண்றேன். இது டெல்டா ஏரியாவில் வந்து அவர்கள் பெரும் அளவுக்கு வந்து அதிமுகவினுடைய வாய்ப்புகளை வந்து குறைத்து விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். டிடிவி வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டால் கூட இவர்கள் தான் என்னை பொறுத்தளவில் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு லீடராக விளங்குகிறார்கள். இவர் டிடிவி எஸ்பெஷலி பிஜேபியோட போனதுனாலையும் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு ஒரு மேட்டர் எடுத்து திமுக கிட்ட கொடுத்ததுனாலையும் இவர் சொல்கிற அளவுக்கு வந்து இம்பேக்ட் இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் டிடிவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மத்திய அமைச்சராக போகிறாரு, ராஜ்யசபாவுக்கு போகிறாரு. அதுவும் பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பெரம்பூரில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் விஜய்க்கு என்டிஏ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சீட்டை பாமக கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் இருந்திருந்தாருன்னா அட்லீஸ்ட் கோர் ஏடிஎம்கே ஓட்டை எடுத்திருப்பார். இப்போது அதுவும் திலகபாமாவுக்கு வந்து அங்கே ஒன்றும் பெரம்பூரில் ஒன்றும் பெரிய பேஸ் கிடையாது பாமகவுக்கு. அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஆஃப் த ரெக்கார்ட் விஜய்க்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு என்டிஏ பண்ண மாதிரி ஒரு பிளானாக தான் பார்க்குறேன். ஸோ அதனால் இதுதான் இப்போ நம்ம பேசின முன்னாடி கேள்வி அதுதானே. இப்போ விஜய் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னே என்டிஏ வந்து பிளான் பண்ணி ஒரு இல்லை. ஆனால் என்டிஏக்கு இதில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் ஷுவர் ஃபயர் வின்னர்னா பிஜேபி ஒன்று தான். பிஜேபி இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சால் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சால் அது அவர்களுக்கு வெற்றி. திமுக கூட்டணி ஜெயிச்சால் அதை விட பெரிய வெற்றி. ஏன்னா நாளைக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, அண்ணா திமுகவை கபலீகரம் பண்ணிடலாம் அப்படிங்கிற பேசிஸில் அவங்களுடைய திங்கிங் இருக்கும். விஜயுடைய நம்பர் சொல்லிடுங்க சார். விஜயுடைய அனுமானம் என்ன? 1. என்னுடைய இது விஜய் ஜெயிப்பார் பெரம்பூரில். பிகாஸ் ஹி இஸ் பீயிங் ஹெல்ப்டு ஆஃப் த ரெக்கார்ட். அதனால் அவர் ஜெயிக்கலாம். அதை தாண்டி விஜயுடைய லெஃப்டினன்ட்ஸ் யாராவது ஜெயிப்பாங்களான்னா நிச்சயமாக அருண்ராஜோ, புஷி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ ஜெயிக்க போகிறது இல்லை என்று தான் என்னுடைய கருத்து. அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது 2 வீக் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எங்கேயாவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கூட எனக்கு இடம்னு பார்க்கும்போது 234 எனக்கு தெரியல. மை கெஸ்டிமேட் இஸ் ஹி மே வின். ஒரு 2006 விஜயகாந்த் ஜெயிச்சார்ல, அவர் மட்டும் ஜெயிச்சார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகலாம். அதை தாண்டி தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. பார்க்கலாம் சார். தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப தெளிவான மக்கள். படிப்பறிவுள்ள வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம். இங்கே வந்து பகுத்தாய்ந்து வாக்களிக்கும் ஒரு ட்ரெண்ட் எப்பவுமே இருக்கும். இந்த எலெக்ஷனில் எப்படி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.